ஜெண்டர் எஜுகேஷன் அப்படின்னு சம்சீர் சொன்ன பாயிண்ட், இது எல்லாமே சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல் ப்ரூஃப் ஆக்கணும். அதுக்கு மீடியாவுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. அவங்க அதை எடுத்து பண்ணணும். அவங்க இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கறத நிறுத்தணும். அது வந்து நம்ம வந்து ஒரு நியூஸை பார்த்துட்டு போயிடுறோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி எப்படி சஃபர் ஆகுது, மேபி இந்த கேஸ் எல்லாம் வந்து கோர்ட்ல இவ்வளவு இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் அதுவா கூட இருக்கலாம். அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் போயிடும். இந்த இந்த கோர்ட்ல போயிட்டு இந்த கேசஸ்லாம் வந்து சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கே வந்து ஒரு வாதாடுறதுக்கோ இது பண்றதுக்கோ அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் போற நிலைமைக்கு இவங்க வந்து அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கிடுறாங்க. அதுக்கு மீடியா மிக முக்கிய காரணம் அப்படின்றத, அந்த சோஷியல் ஸ்டிக்மான்ற அந்த ஃபேக்டரை வந்து தே ஹேவ் டு ஐடென்டிஃபை அண்ட் ஆக்ட் ரெஸ்பான்சிபிலி. முரபி தோழர். ஓகே. எல்லாரும் நல்லா கரெக்டாக தான் பேசுனீங்க. எஸ்பெஷலி வெங்கர் இவ்வளோ கரெக்டாக பேசுவாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தயவு செஞ்சு அது போக்சோ அப்படின்னு சொல்லுங்க, போஸ்கோன்னு சொல்லாதீங்க. அது வந்து போஸ்கோ இல்லை, போக்சோ. அடுத்தது இன்னொன்று. அது சில டைம்ஸ் அப்படிதான் டங் ரோல் ஆகுது. கரெக்ட் தான் ப்ரோ. ஓகே. அடுத்தது இன்னொன்று என்னன்னா, போக்சோவில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க போய் வாதாட தேவையில்லை. நீங்கள் போக்சோவில் ஒரு கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுனாலே, எவன் வந்து கன்விக்டடோ ஐ மீன் கேஸ் யார் மேலே ஃபைனாக இருக்கோ அவன் தான் வந்து அவனை ப்ரூஃப் பண்ணிட்டு வெளில வந்தாகணும். கேஸ் வந்து 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் சரி, அவனை ப்ரூஃப் பண்ணி வெளில வர்ற வரைக்கும் அந்த அந்த கேஸை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் போக்சோல. அடுத்தது நான் வந்து இந்த மீடு பற்றி பேச வந்தேன். ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆகிற கேசஸ் எல்லாம் வந்து நம்பர்ஸ் ரொம்பவே கம்மி. நீங்க வந்து ஆக்சுவலா என்னன்னா 10 கேஸ் நடக்குது அப்படின்னா 1 ரெஜிஸ்டர் ஆனா அதுவே பெரிய விஷயம். நம்ம இன்னைக்கு வந்து நேத்து 5 கேஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா 50ஓ 500ஓ நடந்திருக்கும். அந்த அளவுக்கு இங்க ரொம்ப அதிகமான இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆனா பாத்தீங்கன்னா குளோபல் இண்டெக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்தியா டீசென்டான இடத்துல இருக்கிற மாதிரி காமிப்பான். ஆப்பிரிக்காவோட பெட்டரா இருக்கிற மாதிரி எல்லாம் காமிப்பான். அதெல்லாம் உண்மை கிடையாது. அதை விட இது மோசமான ஒரு கண்ட்ரி தான். நீங்க ஏன்னா இங்க வந்து கேசஸ் வந்து கரெக்டா ரெஜிஸ்டர் ஆகிறதே இல்லை. பட் இதில் கனடா பற்றி சொன்னதுனால இதை சொல்கிறேன். இப்போ கனடா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே விமன் ரைட்ஸ், விமன் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்இக்வாலிட்டி எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். விமன் ரைட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவன் எல்லாத்தையும் வந்து என்ன ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் அவன் அணுகுறான். நம்ம வந்து இன்னமும் வந்து கல்ச்சுரல் பேஸ்லேயே அதை அணுகிட்டு இருக்கோம். இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் அந்த கல்ச்சுரல் பேஸில் அணுகிறதுனால மட்டும்தான் இன்னமும் வந்து இங்க வந்து அந்த இன்இக்வாலிட்டி வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. அதாவது விமனை வந்து நம்ம அப்ஜெக்டிஃபை பண்றத இன்னமும் கன்டினியூ பண்ணிட்டே இருக்கிறோம். விமனை வந்து நம்ம இன்னமும் ஒரு சொத்தா தான் பாதிக்கிறோம். விமன் இஷ்யூ அப்படிங்கிறத விட பெண் குழந்தை அப்படின்னு பேசுறதே வந்து தப்பு அப்படிம்பாங்க. குழந்தை அப்படின்னு தான் நம்ம பேசணும். அதுல என்ன குழந்தையில வந்து என்ன பெண் ஆண் அப்படிம்பாங்க. நம்ம ஆனா இங்க ரிப்பீட்டடா அதை பண்றோம். அது 5 வயசுக்கு உள்ள இருக்கிற குழந்தைய ஆணோ, பெண்ணோ அது எப்படியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் செக்ஸுவலா அபியூஸ் பண்ணப்படுறதுக்கான இது இருக்கு. அப்ப நம்ம அத வந்து குழந்தையா தான் பார்க்கணும். நம்ம அங்க வந்து பெண் குழந்தை அப்படிங்கும்போது, அத வந்து நம்ம ஒரு சொத்தா பார்க்குறோம். ஆண் குழந்தைக்கு நடக்கிற இதெல்லாம் வந்து நெறைய இது கேஸ் வந்து ஃபைல் ஆகாது. ஆண் குழந்தை தானே, பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எக்செப்ஷனல் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் இருக்கு. அடுத்தது அ நம்ம எதுக்கோ இந்த இந்த டாபிக் முன்னாடியே பேசியிருந்தோம். என்னன்னா 15 பேர் விமனுக்கு அதிகமா இருக்கிற ஒவ்வொரு கம்பெனிஸ்லயுமே விமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிரா ஒரு சில இது இருக்கும். என்ன ஏதோ டீம் ஆஃப் க்ரூ மெம்பர்ஸ் ஒண்ணு ஆரம்பிச்சு, அவங்க வந்து 7, 7 ஏதோ ஒரு பாலிசி எல்லாம் ஃபாலோ பண்ணணும். எனக்கு அது ஞாபகம் இல்ல. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வந்தப்போ நம்ம அத பத்திலாம் பேசியிருக்கோம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கேஸஸும் நம்ம ஊர்ல கம்மியா தான் ஃபைல் ஆகுது. நீங்க ஒவ்வொரு கம்பெனிலயும், நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நிறுவனத்திலயும் ஏதோ ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு அப்யூஸ்மென்ட் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது எதுவுமே வந்து ஃபெயில் ஆகாது. அவங்க ப்ரமோஷன், சேலரி, குடும்ப நெருக்கடி, அது இது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கு. அது இந்தியா மாதிரியான கண்ட்ரில அது நியூ நார்மல். இன்னொன்னு போலீஸ் பத்தி சொன்னாங்க பாருங்க. இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா நடக்கிறது வந்து போலீஸ் துறையில தான். போலீஸ் துறையில இருக்கிற விமன்ட்ட கேட்டீங்கன்னா, அவன் வெளியில இருக்கிறவன புடிச்சு போடுறத விட, உள்ள இருக்கிறவன புடிச்சு போட்டா அதிகமான கேஸ் அங்க தான் அதிகமா புக் ஆகும். அந்த அளவுக்கு வந்து விமன் ஹராஸ்மென்ட் அதிகமா நடக்கிறது வந்து போலீஸ் துறையில தான். பேசுறீங்களா அமராபதி தோழர்?
ஐயா இல்ல முடிச்சிட்டேன். அடுத்து பேசுங்க. ஓகே. கிறிஸ் தோழர் ஹோஸ்ட் பேசலாமா? பேசுங்க. கேக்குதா? கேக்குது. பேசுங்க. தோழர் கேக்குது உங்களுக்கு? கேக்குது. இஷ்யூ ஏதாவது இருக்குங்க? ஓகே, எனக்கு இல்ல அவர் ஹோஸ்ட் எனக்கு நீங்க பேசுனது எனக்கு கேட்டுச்சு. நான் பேசுனது ஹோஸ்ட் தெரியல அவரு, அதனாலதான் எதுவும். அதாவது இப்போ பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வேலிட் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு 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 சொசைட்டியெல்லாம் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். அதோட வந்து லாஸ் வந்து எப்படி இது பண்ணணும், லூப் ஹோல்ஸை வந்து பிளக் பண்ணணும், இதெல்லாம் பேசணும். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவா வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவர் பேசினாரு. அவர் பேர் மறந்து போச்சு. அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, குத்தூசி இதை தான் திருப்பி பேசிட்டே இருக்காரு. அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப சென்சேஷனலான ஒரு இது, ரொம்ப ஒரு குரூசமான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து பீப்புளுக்கு வந்து நீங்க ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா, இந்த விஷயம் வந்து நடந்துடுச்சு, இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அந்த விஷயத்துக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு ரீஅஷூரன்ஸ் வந்திருக்கானா இன்னைக்கு இந்த இது கமெண்ட்ஸ்ல எல்லாம் பாக்குறேன், வந்துட்டு அரசாங்கத்துல இருந்து வந்து ஒரு ஒரு அபிஷியலா வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு நியூஸ் ஃபிளாஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இல்ல அது செய்தி போட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. ஓகேவா, வந்து ஒரு அமைச்சர் இவர் பேசணும்னு இல்லை, சீஃப் மினிஸ்டர் பேசணுங்கிறது கிடையாது. யாராவது ஒரு சீனியர் மினிஸ்டர் வந்து பேசணும். 3 வயசு குழந்தை. ஸோ நீங்க வந்து பப்ளிக்கை வந்துட்டு நீங்க வந்து இது நான் எதுக்கு திருப்பி ரீட்ரேட் பண்றேன் அப்படின்னா, நீங்க வந்து மாற்றம்னு சொல்லி வந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ நீங்க வந்து பப்ளிக்கை வந்து கான்ஃபிடன்ஸ்ல எடுத்துக்கணும். அது மிக முக்கியமா செய்ய வேண்டியது. இது வந்து உங்களுக்கு வெங்கர் வந்துட்டு இப்போ இதை வெஸ்ட்ல நடக்கிறதெல்லாம் பாக்குறாரு. வெஸ்ட்ல இப்போ யூஎஸ்ல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து என்னன்னா வந்து மேஷ் ஷூட்டிங்கிறது வந்து ரொம்ப காமனா நடக்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கு. அது வந்து நடந்துட்டே இருந்தது. ஒரு எனக்கு எக்ஸாக்ட் டைம் ஞாபகம் இல்லை. கனெக்டிகட்ல வந்து ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி நடக்கும், ஒரு மேஷ் ஷூட்டிங் நடக்கும். அது நடந்த உடனே என்ன பண்ணுவார்னா, அன்னைக்கு வந்து அது வந்து ஒபாமாவோட செகண்ட் டைம்னு நினைக்கிறேன். ஒபாமா வந்து அங்க போவார், பிசிக்கலா போயிட்டு அது அவங்களால வந்து கன் கண்ட்ரோல் எதுவுமே பண்ண முடியல. பட் அட்லீஸ்ட் வந்து வெளியே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது, அதுக்கப்புறம் அங்க போய் வந்து அவங்கள மீட் பண்ணது வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ரீஅஷூரிங்கா இருந்தது. மக்களுக்கு வந்துட்டு இவங்க ஏதோ செய்யறாங்க அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு புரிஞ்சுது. இன்னைக்கு இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு இது புரியுதா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஓகேவா, ஏன்னா வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரீசன்ஸ் ஃபார் டிவிகேவோட எலெக்ஷனுக்கு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரீசன்ஸ் வந்து அவரோட பாப்புலாரிட்டி, அவரோட இமேஜ். இன்னைக்கு வந்து அவர் வந்து அது ரீஅஷூரன்ஸ் வந்து கொடுத்தாருன்னா பப்ளிக் வந்து ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஓகேவா, அது வந்து ஓகே ஏதோ செய்யறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி எல்லாமே ஓவர் நைட்ல சரியாயிடாது, அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இஷ்யூ இதெல்லாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ரீட்ரேட் பண்ண, நான் வந்து திருப்பி லூப்ல தான் போகும், அதை பண்ணல. வெங்கர் சொன்ன பாயிண்ட்டுக்கு இன்னொன்னு, அந்த இது அதாவது வந்து செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ், சைல்டு செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் லிஸ்ட்ல வந்துட்டு இருக்கும்பொழுது என்னென்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் பக்கத்துல வந்து அவங்க அபார்ட்மெண்ட்லாம் எடுக்க முடியாது. அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லாஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா, அவங்க வந்து இது வாங்க முடியாது, கன்ஸ் வாங்க முடியாது. அவங்க வந்து நர்காட்டிக் சப்ஸ்டன்சஸ் வந்து அவங்களுக்கு மெடிக்கலி அவைலபிளா தேவையா இருந்தா கூட வந்து நர்காட்டிக் சப்ஸ்டன்சஸ் வில் நாட் பி அவைலபிள் டு தெம். அந்த மாதிரி நிறைய வந்து அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க சிஸ்டமேட்டிக்கா வந்து நீங்க இதை ரெடியூஸ் பண்ணலாம்னா பண்ணலாம். பட் 100% பண்ண முடியுமானா அது கஷ்டம். பட் ஆனா வந்து நீங்க சிஸ்டமேட்டிக்கா பண்றதுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது, இது ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, இது வந்து இந்தியன் கவர்மெண்ட், இந்தியா as a ஸ்டேட் என்ன பண்ண போகுது அப்படிங்கறத வந்துட்டு they need to answer this. It's high time. ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இதான் நான் சொல்ல வந்தேன். ஓகே தோழர், எங்க ஹேண்ட் பண்ணிருக்கீங்க, பேசுறீங்களா? ஆமா, இது ஆக்சுவலா கிறிஸ் அந்த கனெக்டிகட் ஷூட்டிங் சொன்னதால ஒரு பாயிண்ட். ஆக்சுவலா அந்த ஷூட்டிங் அப்புறமா தான் வந்து யூஎஸ்ல வந்து ஸ்கூல் இதுல வந்து ஸ்கூல் ஷூட்டிங்கை இது பண்றதுக்கு ஒரு ரிஃபார்ம் ஆக்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க. எப்படி வந்து ஸ்கூல்ல வந்து பாதுகாப்பு அப்படின்ட்டு அவங்களோட அந்த டோர் சிஸ்டம் மாத்தினதா இருக்கட்டும், அங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து போஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், இன்னொன்று வந்து அந்த எல்லா ஸ்கூல்ஸ்லுமே வந்து அந்த செக்கிங் ஃபேக்டர், அதாவது இதுக்கும் அதுக்கும் ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்டான கிரைம். பட் என்னன்னா ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு அந்த இடத்துல. என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள வர்றவங்க எல்லாரையுமே வந்து அந்த ஒரு மெட்டல் டிடெக்டர் மாதிரி இந்த இது இருக்கும்ல, அதுக்குள்ள போனாதான் வந்து அவங்க அந்த கன்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வராங்களா அப்படின்ட்டு வந்து அந்த செக்கிங் பண்ற ஃபேக்டரு. அப்புறம் வந்து ஸ்கூல் ட்ரில்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு இது ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால் ஒன்று ஸ்கூல்ஸுக்கு இருக்கு. என்னன்னா வந்து இந்த கன் எடுத்துக்கிட்டு யாருன்னா வந்தாங்கன்னா எப்படி வந்து ஸ்கூல்ல வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க.
ஸ்கூல் ஷூட்டிங் நின்றுச்சான்னு கேட்டிங்கன்னா கனெக்டிகேட் அப்புறம் நிறைய ஷூட்டிங் நடந்துச்சு. பட் ஆனால் வந்து கம்பேரிட்டிவ்லி அந்த டைம்ல நடந்துகிட்டு இருந்த மாதிரி ஒரு மேஸ் கேஷுவாலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா ப்ரோஆக்டிவா வந்து போலீஸும் இதுவும் வந்து அந்த ஒரு கம்யூனிட்டி போலீசிங் மாதிரி அவங்க அந்த ஃபேக்டரை எடுத்து இது பண்ணதால வந்து அந்த அந்த ஒரு மாபெரும் கிரைம் வந்து கம்மியா இருக்கு. அதாவது கம்ப்ளீட்டா நிக்கல, கம்மியா இருக்கு. இன்னைக்கு கூட நிறைய இடத்துல வந்து நடந்துருக்கும். இப்போ வருஷத்துக்கு முன்ன வருஷத்துக்கு ஒரு 15 நடந்திருந்தா இப்போ வருஷத்துக்கு ஒரு 5 நடக்கிற மாதிரி குறைக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்கூல்ல பாதுகாப்பு இல்லாமை வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இது ஏன் நான் சொல்றேன்னா, இங்கேயுமே அந்த மாதிரி சிஸ்டம் வந்து கொண்டு வந்த இது இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் அசால்ட் இல்லாட்டி வந்து இந்த செக்ஷுவல் கிரைம்ஸ் பண்ற ஆட்களை வந்து நீங்க வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து இப்போ போக்ஸ்கோ அந்த வழக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த போக்ஸ்கோ சட்டம் வந்து ஆக்சுவலா வந்து ஃபுல் ப்ரூஃப் தான். அதுல வந்து நிறைய எல்லா லூப்போலையும் அடைச்ச மாதிரி ஒரு சிஸ்டம் தான். பட் என்ன பிரச்சனைன்னா அதை வந்து டீவியேட் பண்ற மாதிரி இது ஜுடிஷியரி அனுமதிக்க கூடாது. இப்போ யாரோ சொன்னாங்க பெயில் கொடுக்குறாங்க, சம்ஷீரா சொன்ன பெயில் கொடுக்குற மேட்டர், அந்த பெயில் கொடுக்குற மேட்டரா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த இழுத்தடிக்கிற இது டிஃபென்ஸுக்கு அந்த இழுத்தடிக்கிற அந்த இது கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த ஃபேக்டர்ஸை வந்து கட் பண்ணணும். அந்த இது எவிடன்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் ஆகி பக்காவா வந்து போலீஸ் இது பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கேஸ் வந்து மூவ் ஆன் பண்ணி போகணும். அது வந்து ஜுடிஷியல் சிஸ்டத்தில் வந்து ஸ்டக் ஆகக்கூடாது. இன்னொன்று அப்பீல் சிஸ்டம், இப்போ லோவர் கோர்ட்ஸில் வந்து அதுக்கு நீங்கள் வந்து வெர்டிக்ட் வாங்கிட்டாலும் ஒரு ஹையர் கோர்ட் 3 கோர்ட்டும் முடிச்சு வரதுக்குள்ள வந்து அவனோட கான்ஸ்டியூஷனல் ரைட் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்னன்னா அது வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கே லேட் ஆகி, இப்போ ஒரு ஹை கோர்ட்லேயும் ஒரு சுப்ரீம் கோர்ட்லேயும் அது லிஸ்ட் ஆகிறதுக்கே லேட் ஆகி கடைசியில் வந்து அந்த இதுவே வந்து நமக்கு வந்து அந்த ஃபாலோ பண்ணுற அந்த டைம் லைனே போயிடுது. அதனால வந்து கரெக்ட் தான் யாரோ சொன்னாங்க விக்டிம் ஃபேமிலி போக தேவையில்ல தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜஸ்டிஸ் டிலேட் இல்லை, அந்த ஜஸ்டிஸ் டிலேட்லேயே வந்து அவங்க தே ஆர் லிவிங் அமங் அந்த இதே சொசைட்டில தான் அவங்க லிவ் பண்ணுறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டிக்மான்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு. இதில் இந்த மாதிரி கேசஸ்ல வந்து இப்போ ஹம்ராபி தோழர் சொன்னாரு வெளிநாட்டுலலாம் நல்லா, இங்கே கனடாலலாம் சயின்டிஃபிக் அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஸுக்கு மட்டும்தான் தோழர். இப்போ நீங்க வந்து மைனாரிட்டிஸோ அப்படி இல்லாட்டி வந்து இண்டிஜினியஸோ எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரான இது வந்து அவங்களுக்கு உள்ள அந்த கிரைம் இது வந்துன்றது வந்து அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ற கிரைம்ஸ் வந்து எப்படி போலீஸ் ஹேண்டில் பண்ணுது, அப்படி அவங்க வந்து எவ்வளோ லேட்டாக ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ட்டு இங்கேயுமே ஸ்டடி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா போலீஸ் வந்து அவங்கள வந்து ஒரு ஆளாவே மதிக்கிறது கிடையாது. எப்படி நம்ம நாட்டில் மதிக்க மாட்டாங்களோ ஒடுக்கப்பட்டவர்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை, பழங்குடியினரை மதிக்க மாட்டானுங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும். ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. போலீசிங் எல்லா இடத்துலையுமே வந்து என்னதான் கம்யூனிட்டி போலீசிங்னு இங்கே உருட்டினாலும் இவனுங்களும் அப்படிதான் இருக்கானுங்க. அந்த மக்களை வந்து ஈஸியா பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுறது அப்படியெல்லாம் சினாரியோஸ் இருக்கு. என்னன்னா அட்லீஸ்ட் இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து மேபி நம்ம ஊர்லயும் கொண்டு வந்து நம்ம இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் கூட அதை பண்ணலாம். அதை பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா ஒரு இது இருக்கும். இந்த ரிப்பீட் அஃபண்டர்ஸை வந்து இது பண்ண ஐடென்டிஃபை பண்ணாலே போதும். இங்கே கிறிஸ்தோலர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பப்ளிக் கேதரிங்ல போறதுக்கு, குழந்தைங்க நிறைய இருக்கிற இடத்துக்கு போறது, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போதே இன்னொன்று பப்ளிக்லேயே அவங்க பேர் அவைலபிள். அவனுங்களால நாளைக்கு வந்து ஒரு வேலையை அப்ளை பண்ணும்போது இதுவோ அவங்களோட அந்த இது வந்து அவைலபிள். இதுல வந்து சில பேர் வாதாடுவாங்க இந்த மாதிரி வந்து ஐயோ அவங்க ரீஹாபிலிட்டேஷன்லாம் கிடையாது. இது கிரைம் நீ பண்ணியிருக்க, இத்தனை வருஷத்துக்கு நீ வந்து நல்லா இருந்தா தான் அந்த லிஸ்ட்ல இருந்து உன் பேர் வெளியே போகும், எந்த ஒரு கிரைமும் ரிப்போர்ட் பண்ணாம இருந்தா தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வரணும். இன்னொன்று இது நான் ஏன் வந்து ஆரம்பத்தில் பேசும்போது சரி நீங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, பட் வந்து தாவேக்காரங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஒரு ஸ்பேஸ் நடத்தினாங்க இந்த மாதிரி பெடோஃபைல் திமுக அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நிறைய இந்த கிரைம்ஸ் வந்து ரிப்போர்ட் செய்யப்பட்டப்போ பெடோஃபைல் திமுக மு.க. ஸ்டாலின் ரிசைன் அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் டைட்டில் வச்சு நடத்தினாங்க அந்த இவங்க தாவேக்கா பாய்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா நாளைக்கு இந்த மாதிரி தனி மனித கிரைம்ஸ் வந்து நம்மளால இது பண்ண முடியாது. நம்மளால வந்து அது வந்து அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டருக்குள்ளதான் கொண்டு வர முடியும்ட்டு அன்னைக்கும் சொன்னோம், இன்னைக்கும் சொல்றோம். நீங்க வந்து இதை வந்து அவங்கள வந்து லீகலி அவங்கள இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்த பிற்பாடு உங்களால வந்து அது மேல ஆக்ஷன் தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி தனி மனித கிரைம்ஸ்ல உங்களால வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளான் பண்ணி நடக்கிற ஒரு கிரைமோ இல்லைன்னா வந்து ஒரு செயின் ஸ்நாச்சிங்கோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து நீங்க போலீசிங் மூலமா வந்து தடுக்கலாம்.
ஓகே இங்க இருக்கு கிரைம்ஸ் அப்படின்ட்டு. பட் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மோஸ்ட்லி தடுக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ் இப்போ நான் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவேன். சோஷியல் ரிஃபார்ம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வந்து போலீசிங்லேயே நிறைய ரிஃபார்ம்ஸ், ஆல்ரெடி நமக்கு ஒரு நல்ல ஒரு சட்டம் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம மேக்சிமம் தடுக்கலாம். ஆனா அதையும் தாண்டி நடக்குதுன்னா அது வந்து தனி மனித கிரைம்ஸை வந்து உங்களால வந்து இது பண்ண முடியாது. அதுக்கு ஸ்விஃப்ட் ஜஸ்டிஸ் மட்டும்தான் ஒரு ஃபேக்டர். அதை தாவேக்கா நண்பர்களும் இப்போவாது புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதான் என்னோட நம்பிக்கை. ஓகே 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 கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுங்க, பட் ஆனால் நல்ல வேலிடான பாயிண்ட்ஸ் வச்சுங்க. ஹமுராபி அப்புறம் சம்சீர் 2 பேர் கேட்டு. தோழர், நான் என்னோட வாட்டர் பேக்கெட்டை போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆக்சுவலாக வெங்கர் சொன்னது உண்மைதான். என்னதான் மேற்கத்திய நாடுகளில் வந்து அவனுடைய ரேஸ்க்கு வந்து பாலிசிஸ் வச்சிருந்தாலும் அங்கே ரேசிசம் இருக்குதான். வெளியிலிருந்து வர ஆட்கள், கருப்பினத்தவர்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடத்துகிறாங்க. கிறிஸ்தோலர் உங்களுக்கு இது வருதுன்னு நினைக்கிறேன், சவுண்ட் வருது, மியூட் போய்க்குவோம். சாரி வருது. பட் இருந்தாலும் சரி, நம்ம அதை இந்தியா கூட கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு இது இருக்கு. நான் அதனால தான் சொல்கிறேன். என்னன்னா நீங்கள் இந்தியாவில் வந்து பான் சைட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்டு. பார்க்கறதுக்கு VPN போட்டு பார்த்துக்கலாம், அது விடுங்க. பட் பான் சைட்ஸ் எல்லாம் பிளாக்டு. ஏன்னா நம்ம வந்து கல்ச்சுரலி ரொம்ப ஒசத்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பட் வேற கனடாவில் பார்த்தீங்க அப்படின்னா, கியூபெக்கில் ப்ளஸ் கிளீவ்லேண்டில் அங்கே வந்து நிறைய பான் சைட்ஸ் உடைய கம்பெனிஸ் வந்து இங்கே எப்படி TCS, CTS, விப்ரோலாம் வந்து ஹெட் குவார்ட்டர் வச்சிருக்கானோ அந்த மாதிரி அவனும் அழகா பளபளன்னு ஒரு கண்ணாடி மாளிகையில் ஹெட் குவார்ட்டர் வச்சு நடத்திட்டு இருக்கான். இருக்கு. அதாவது நீங்கள் முக்கியமான ஒரு பான்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, பான் சைட்ஸ் எல்லாம் அவன் எல்லாருமே வந்து ஹெட் குவார்ட்டர் வச்சிருக்கான். அந்த நாட்டி அமெரிக்கா, பிரேசர்ஸ், இவங்க எல்லாருமே வச்சிருக்காங்க. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து சொசைட்டி எப்படி கட்டமைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் கல்ச்சுரலி வந்து அஹெட் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ரொம்ப பிற்போக்காக இருக்கணும். நம்ம பெண்களை வந்து மதிக்கிறோம், பெண்களை வந்து நம்ம ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சுட்டு இருக்கிறதா நினச்சிட்டு நீங்கள் அவங்கள வந்து அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஒரு கண்ட்ரியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இருக்கிறதுலே வந்து ஒர்ஸ்ட் கல்ச்சர் வந்து இந்தியா தான். அதுலேயும் எஸ்பெஷலி வந்து ஹிந்து கல்ச்சர் தான். நம்ம வந்து பெண்களை வந்து கடவுளாக மதிக்கிறோம். நான் வந்து சிலை செஞ்சு வச்சிருக்கேன், சரஸ்வதி இருக்கு, சரஸ்வதிக்கு பூஜை நடத்துவேன், ஆயுத பூஜை கொண்டாடுவேன் அப்படின்னு நம்ம என்ன கொண்டாடினாலும் சரி, இங்கே வந்து நம்ம அவங்கள அப்ஜெக்டிஃபை பண்ணி வச்சு ஃபேமிலியில இருந்தே, நம்ம ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல இருந்தே, இல்லை சாதிய ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லா வகையிலையும் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக சுரண்டிக்கிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் நம்ம வந்து தனி மனித உரிமைகள் எல்லாம் பேசுகிற இடத்துக்கு கூட நம்ம வரல. நம்ம வந்து பேசிக்கலி நம்ம வந்து லிபரல் ஸ்டேட்டஸை கூட நம்ம இன்னும் அடையலை. வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாம் வந்து நம்ம லிபரல்னு திட்டுறோம் அங்கே இருக்கிறவனை. குறைஞ்சபட்சம் அவன் வந்து தனி மனித உரிமைகளையாவது அவன் பேசுகிறான். நமக்கு வந்து அந்த அறிவு கூட இன்னும் வரல. நம்ம இன்னமும் ரொம்ப பிற்போக்குவாதியாக ஃபியூடல் மைண்ட் செட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். என்னன்னா, இப்போ அங்கே நீங்கள் வெப் சீரிஸ் எல்லாம் கூட பாருங்கள். அதில் வர இப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு வெப் சீரிஸ் இருக்கும், சின்ன பசங்க குழந்தைங்களாம் இருக்கிறது தான். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 12, 13 வயசு குழந்தைங்களே வந்து என்ன ஒருத்தவங்கள செக்ஸுவலாக அட்ராக்ட் ஆகிற மாதிரி எல்லாம் காமிப்பாங்க. கிஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் இருக்கும் அந்த கண்ட்ரியில். அதாவது என்ன அப்படின்னா, அதை வந்து அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் வந்து நீ வந்து எத்தனை வயசு ஆனாலும் சரி, கல்யாணம் பண்ணுறதும் முடியாது, காதலிக்கவும் முடியாது. பண்ணால் ஆணவ கொலை பண்ணிடுவான். ஸோ நமக்கு இங்கே வந்து ஒரு மனிதனாக பிறந்தா அவன் வந்து இனப்பெருக்கம் பண்ணித்தான் ஆகணும், இனவிருத்தி பண்ணித்தான் ஆகணுங்கிற அந்த பேசிக்கான கடமையிலேயே வந்து இங்கே வந்து நம்ம இந்து மதம் வந்து நமக்கு வந்து நிறைய செக்ஸ் வச்சிருக்கு. அப்போ நீ அதை தாண்டி தான் போய் நீ உன் ஜாதிக்குள்ளார யாரையாவது தெரிஞ்ச பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு உன்னை வந்து ஒரு செக்ஸுவல் டிப்ரைவ்லேயே வந்து இந்த சொசைட்டி உன்னை வச்சிருக்கும். அப்போ உனக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இருக்க மாட்டான். நீ வந்து மற்ற சக மனிதர்களோ சக விலங்குகளோ மற்ற நாடுகளில் வாழ்கிற மாதிரியான ஒரு சாதாரண உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தனி மனித இது கூட உனக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்காத ஒரு மோசமான கண்ட்ரி தான் இந்த கண்ட்ரி. இந்த மாதிரியான கண்ட்ரியில தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக மிக மோசமா மிக மிக அதிகமாக நடக்கும். ஏன்னா நம்மலாம் லிபரல்ஸ் கூட கிடையாது, நம்ம மிகப்பெரிய பிற்போக்குவாதிகள். சம்சி தோழர். ஹலோ எப்படி சொல்லிட்டீங்க? சம்சீர் பேசுங்க. பேசுங்க சம்சீர். ஓகே தோழர், நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வந்தது இந்த போஸ்கோ வழக்கில் 1 இயருக்குள்ள வந்து கூடிய விரைவில் அது வந்து ஜட்ஜ்ங்கிறதா கைட்லைன். ஆனால் அது நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃப்ளா.
அண்ட் பெயிலை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா கேஸ் போல இதில் பெயில் கிடைக்கக்கூடாது, ஆனால் பெயில் கிடைக்குது. இதில் ஒரு ஜட்ஜுக்கு வந்து இதில் வந்து ப்ரிவிலேஜ் இருக்குது. என்னென்னா மற்ற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் தான் முக்கியம், ஸ்டேட்மெண்ட் செகண்டரி. ஆனால் போஸ்கோ வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் தான் பெஸ்ட்டு, எவிடன்ஸு செகண்டரி. ஸோ ஸ்டேட்மெண்ட் இனாஃபாக இருக்கிறது அப்படின்னு ஜட்ஜு விருப்பப்பட்டால் டிஎன்ஏல வந்து அவருக்கு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியல, டிஎன்ஏ வர முடியலன்னு கூட ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஜட்ஜு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிக்கு எடுத்துக்க முடியும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் செகண்டரியாக போயிடுது. நடைமுறை வழக்குகளை போலவே அது ஒரு பெரிய பிரச்சனை என்பது இருக்குது. ஸோ அதை வந்து இந்த ஜுடிஷியரி லூப் ஹோல் இல்லாமல் ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் கூட அது லூப் ஹோலாக தான் இங்கே பை த ப்ராக்டிக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினச்சேன். அதான் அந்த போஸ்கோவில் இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா இதை வந்து இந்த குற்றத்தை மறைப்பது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது இங்கே சொல்லி கொடுக்கறது இல்லை, அல்லது அது அப்படி தான் கடத்தப்படுது. இது எங்கே கடத்தப்படுற பிரச்சனை ஆகுது அப்படின்னா அந்த குழந்தை ஒருவேளை இதில் ஏன் குழந்தையில் ஆண் குழந்தை பெண் குழந்தை டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது இருக்குன்னா ஆண் குழந்தைக்கும் இங்கே வந்து அப்யூஸ் நடக்குது, அப்யூஸ்லாம் இல்லாமலாம் கிடையாது. ஆனால் அது அந்த குழந்தையோட அப்யூஸ் வந்து சமூக பார்வையில் சாதாரண ஒரு விஷயமா கடந்து போகிறதும், ஒரு பெண் குழந்தைக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த குழந்தையோட மொத்த லைஃப்பும் முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு ஒரு ஃபேமிலிக்கு உளவியல் ரீதியாக ஏற்படுத்தப்படுற ஒரு துன்பகரான ஒரு குழந்தை, பெண், இளம் பெண்கள் எல்லா மட்டத்திலையும் அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்து, உளவியல் சிக்கலை ஏற்படுத்துது. அதுக்கு காரணம் கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸாக நம்மளாக தான் இருக்கோம். நம்ம இந்த சென்ஸ் நான் சொல்கிறது ஆண்கள் அப்படிங்கிற அந்த போர்ஷனை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு படம் எடுக்க முடியுது, வெர்ஜின் பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு படம் எடுக்க முடியுது. அந்த படத்தை வந்து நியாயம் கொடுக்க முடியுது, அது ஒரு ட்ரெண்டாக இங்கே கற்பிக்கப்படுது. அது டைனோசர் காலத்துலேயே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுது. இங்கே வெஸ்டி கல்ச்சர்னு வந்தால் அந்த கல்ச்சரில் பெண்கள் தான் காரணம் அப்படின்னு நம்மளால் எளிமையாக சொல்ல முடியுது, அதுவும் படங்களில் காட்சிப்படுத்த முடியுது. இங்கே வந்து கல்ச்சரில் கட்டமைக்கப்படுறது மீண்டும் மீண்டும் ஆண்களை சுற்றிய ஆண்களுடைய தேர்வு உரிமையோட கட்டமைக்கப்படுறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை நம்ம வந்து அசால்ட்டாக கடந்து போயிடுறோம். அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா சினிமா ஏற்படுத்துகிற தாக்கம் என்பது ஒரு பெரிய லெவலான தாக்கம். ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, லைஃப் ஸ்டைலு, ஈவன் நம்ம என்ன படிக்கிறவங்க உட்பட நம்ம நிறைய பேர் வந்து சினிமாவை பார்த்து அவரோட ஃபேவரட் ஹீரோயின் ஏதாவது ஒரு கோர்சஸ் சூஸ் பண்ணி அதில் வந்திருந்தாருன்னா அதெல்லாம் சூஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து உளவியலாக சினிமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த சினிமா எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது, ஏன்னா ப்ரெஸ்ஸை பற்றி பேசணும், அதே நேரத்தில் சினிமாவும் பேசணும். ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் எடுத்துட முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இங்கே வெப் சீரிஸும் கூட வேண்டாம், இங்கே அந்த மாதிரி ஒரு இளம் பருவத்தில் ஏற்படுற காதல் விஷயம் அல்லது வந்து ஹார்மோனல் நீட்ஸ் இருக்குல்ல, அதுக்கான ஒரு படத்தில் ஒரு சின்ன சீனையாவது இங்கே வச்சிட முடியுமானா இங்கே வைக்க முடியாது. அப்போ இங்கே சமூகம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு புனிதப்படுத்தப்பட்டதாகவும் அது திருமண பந்தத்தின் மூலமாக தான் ஏற்பட வேண்டியதாகவும் அது வந்து ஹார்மோன்ஸ் மற்றதெல்லாம் இல்லாமல் அதுக்கு ஒரு புனித கட்டமைப்பு இங்கே கொடுக்கப்படுது, ஒரு புனித கல்யாண கட்டமைப்பு கொடுக்கப்படுறதும் ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று. அண்ட் வந்து இங்கே வந்து மாஸ்டர்பேஷனே வந்து ஒரு தீண்டத்தகாத ஒரு பொருளாக சொல்லப்படுது. அப்போ வந்து மாஸ்டர்பேஷன் குறித்து நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஒரு டேபோவை இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்ட போது அது வந்து அர்ஜை வந்து நீங்கள் வந்து ஒரு பெண்ணோட தான் நீங்கள் வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி உளவியல் ரீதியாக பயிற்சிக்கப்படுறீங்க உங்களுடைய ஹார்மோனல் நீட்ஸ் டெவலப் ஆகிற வயதில். ஸோ அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது இங்கே ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வளரும் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ப்ரைவேட் ஸ்பேஸ் வளரும் குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அது வந்து ரூம் போடுறது அப்படி அந்த சென்ஸில் சொல்ல, அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்கும்போது தே ஷுட் லேர்ன். அது அவங்க பானாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அந்த உரையாடல் நடத்துவதற்கு, அதாவது இன்னும் ஃபிசிக்கலாக சொல்லலை, அவங்க ஃப்ரீ மைண்டடாக இருந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து ஸ்கூலில் இல்லை, காலேஜஸில் இல்லை, வீட்லேயும் இல்லை. ஸோ இந்த பொசிஷனில் தான் இருக்கும். வீட்டில் பொட்ட பிள்ளை இருக்குது, தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு வளர்த்துறாங்க. ஆனால் வீட்டில் ஆம்பளை பையன் தனியாக இருந்தால் அவனுக்கு அந்த மாதிரியான இல்லை. அப்போ எல்லாமே இங்கே விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு டேபோவாக இருக்கிறது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அந்த டேபோவுக்கு சொல்யூஷனும் நம்ம சொல்லணும். ஆனால் அதே நேரத்தில் என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா இவ்வளோ வல்காரிட்டி நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சமூகம் திடீர்னு நான் வந்து யூரோப் போல் மாற போகிறேன், இங்கே வந்து செக்ஷுவல் ஃப்ரீடம் எல்லாமே வந்துடும், நீங்கள் வந்து ஒரு லைக் அந்த மாதிரியே நம்ம அடாப்ட் பண்ண போகிறோன்னு ஒரு எந்த விதமான ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸையும் ப்ரொடக்ஷனையும் டெவலப் பண்ணாமல், எஜுகேஷனை ப்ராப்பராக டெவலப் பண்ணாமல் ஒரு கல்ச்சுரலாக மட்டும் ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா
அதுவும் குழந்தைங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான். அதுதான் நம்ம இங்கே ரியல் டைம் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். பல்வேறு நபர்கள் முற்போக்காளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெண்களை வந்து நான் கன்சோட தான் அப்படின்னு சொல்லி நல்ல லிஸ்ட் போய்கிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் கைது செய்யப்படுறாங்க. ஸோ இதுவுமே ஒரு எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் சிஸ்டமாக அதை மாற்றிக்கிறாங்க. இது வந்து ஒரு நார்மலான விஷயம். நமக்குள்ள மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால், கன்சென்ட் இருந்தாலே போதும் அப்படின்ற பேர்லையும் அது ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் இங்கே நடந்தது இந்தியாவில். ஸோ அப்போ என்னன்னா, இந்த ஷிஃப்ட் அல்லது இந்த சொசைட்டியல் ஷிஃப்ட் நடக்கும்போது அது வந்து ஒரு ப்ராப்பரான எஜுகேஷனோட இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்குமே தவிர, யூரோப் மாதிரியோ அமெரிக்கா மாதிரி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு கொண்டு போகும்போதே இந்த ஆண்களுக்கான ப்ரிவிலேஜ் அதிகமாக தான் நான் பார்க்குறேன். அது நடக்குது, அப்படிதான் இருக்கு. கிறிஸ்தோலர் பேசுறீங்களா? ஓகே, ஓப்பன் தான். யாரு பேசணும்னாலும் பேசும். தானோஸ் ஒரே எமோஜியா போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரை கூப்பிட்டுருக்கேன், வராரா பாப்போம். தானோஸ் மேல வாங்க. வாயா தானோஸ், வந்து உன்னோட கருத்துக்களை சொல்லு, தெரிஞ்சுக்குவோம். சொல்லுங்க எங்கர். நீங்க ரீசெண்டா ஒரு சர்ஜ் பார்த்துருப்பீங்க. நம்ம இமிக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனதோட நீங்க ஒரு வீடியோஸ்லாம் இந்த வெஸ்டர்னர்ஸ் எடுத்து போடுற நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த கிரைம் ஸ்டாப்பர்ஸ் பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களை க்ரூம் பண்ணி மாற்ற இந்தியன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்க பாருங்க. நம்ம சொசைட்டில இருந்து எல்லாரும் எல்லா சமூகத்துல இருந்தும் மாற்றாங்க. பட் வந்து நீங்க பாருங்க, பெரும்பாரியா வந்து நம்ம ஆளுங்க வந்து இப்போ வந்து ரீசெண்டா ஒரு லாஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸ்ல வந்து நம்ம இமிகிரேஷனும் அதிகமாக இருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்து. அங்க வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா, அந்த இவங்க வந்து இந்த கிரைம் ஸ்டாப்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ரேண்டமா மெசேஜ் அனுப்புறாங்க. யாருன்னா ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஒரு பொண்ணு மாதிரி அவர் வெஞ்சர்ஸ் ஃபேன் பேசுறது எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? ஹோஸ்ட் அவர் பேசுறதும் நமக்கு கேட்கல. சம்சீர், உங்களுக்கு கேக்குதா? தொடர் உங்களுக்கு கேட்கல. இவர் இந்த சொசைட்டல் டிகே பத்தி அவர் சொல்லும்போது நமக்கு அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு நம்மளோட அந்த ஒரு இது வந்து தெரியல. அந்த எந்த இடத்துல நம்ம வந்து வரம்பு வைக்கணும், எந்த இடத்துல இது வைக்கணும்ன்றது வந்து தெரியல. இது வந்து எல்லா குரூப்ஸ்லயும் நடக்கிறதா இல்லைன்னுலாம் நான் சொல்லல. பட் வந்து நம்ம வந்து இப்போ ரீசெண்டான ஒரு சர்ஜை பாருங்க நீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டா வந்து ஒரு இது வந்து ஒரு அஃபெண்டர் லிஸ்ட் ஒன்று ஒரு ஸ்டேட்டோடது வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. எத்தனை இந்தியன்ஸ் இருக்காங்க அந்த லிஸ்ட்லன்றத பாருங்க. எல்லாம் பெரிய மேஜர், அதாவது ரேப்பு மட்டும் கிரைம் கிடையாது. எல்லாம் அந்த இதுல இருந்து வந்து அந்த அஃபெண்டர் லிஸ்ட்ல வரதுக்கு வந்து பல கிரைம்ஸ் இருக்கு. இது பப்ளிக் எக்ஸ்போஷர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வரதுக்கு வந்து இந்தியாவில் வந்து டைம் ஆகும். இன்னொன்று என்னன்னா, வெஸ்டர்ன் மாதிரி உடனே மாறும்போது, இப்போ இவர் சம்ஜித் சொன்ன மாதிரி தான், வெஸ்டர்ன் மாதிரி உடனே மாறும்போது நம்ம சொசைட்டி வந்து அது அந்த கல்ச்சரை வந்து எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சில கண்ட்ரீஸ்ல வந்து இது ப்ராஸ்டியூஷன் லீகல் அப்படின்னா, இங்க நீங்க லீகல் ஆக்குனீங்கன்னா அது எக்ஸ்பிளாய்டேஷன்ல தான் போய் முடியும். அது கொடூரம். அங்கேயே எக்ஸ்பிளாய்டேஷன் தான், அது எல்லா கண்ட்ரிலயும் எக்ஸ்பிளாய்டேஷன் தான். அதுதான். ஆனா இங்க வந்து ரொம்ப கொடூரமான ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன்ல போய் முடியும். அது அடுத்தது வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் வரைக்கும் போய் நிற்கும். இங்க அந்த மாதிரியான நமக்கான இதுவுமே இருக்கு. ஸோ பேசிக்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் அந்த ரிஃபார்மை அப்படின்றது தான் வந்து இது. சொசைட்டிலேயே ஒரு ரிஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம இது பண்ண முடியும் அங்க இருக்கிற மாதிரி. ஆனா லாஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சு மேக்சிமம் தண்டனை கொடுக்கறது, அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் வந்து இப்போதைக்கு பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபுல் ப்ரூஃப் லா இருக்கு. அந்த லால வந்து எப்படி நீங்க வந்து அதை வந்து இன்னும் டைட் ஆகலாம், இன்னும் அந்த லால ரிஃபார்ம் கொண்டு வரலாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் கொண்டு வரணும். அது வந்தாதான் நமக்கு அந்த சேஞ்ச் தெரியும். அது வரைக்கும் அது வந்து ஒரு ஆன் பேப்பர் லா மாதிரி தான் இருக்கும். இந்த செக்ஷுவல் டிப்ரைவிட்டின்னு சொல்லும்போது, இந்த சீரீஸ் இதெல்லாம் சொல்லும்போது ஒரு ரியாலிட்டி ஷோ கிடையாது. பட் ஆனால் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி. நான் அப்போ அங்கே இருக்கும்போது ரொம்ப இதுவாக போகும். யூஎஸ்ல இதில் NBCல டு கேட்ச் அ ப்ரெடேட்டர் அப்படின்னு ஒரு ஷோ.
பேசிக்கா இதுதான். ஒரு அண்டர் ஏஜ் பாயோ கேர்ளையோ வந்துட்டு அண்டர் கவர் காப்ஸ் வந்துட்டு அவங்கள ஆக்ட் பண்ணிட்டு சேட் ரூம்ஸ்ல இதுல எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி அவங்கள வந்து பிடிக்கிறது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அது யூடியூப்ல இருக்கும், எடுத்து பாருங்க. டிஸ்ப்ரப்போர்ஷனட்டா வந்து உங்களுக்கு அப்ப அது வந்து பெரிய மீடியா நியூஸே ஆச்சு. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு, ப்ரொஃபஷனல்ஸு இவங்கெல்லாம் வந்துட்டு டிஸ்ப்ரப்போர்ஷனட்டா வந்து அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன்ல வந்து மாட்டினாங்க. இது நான் டேட்டாவோட தான் சொல்றேன், நான் என்னோட அனுபவத்துல சொல்லலை, நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். அப்போ வந்து இது ஒரு பெரிய டிபேட்டா வந்துச்சு. இது என்ன, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, செக்ஷுவல் டிப்ரைவிட்டி இந்த சொசைட்டில இந்த உங்களுடைய இதுல வந்துட்டு இவங்க சர்க்கிள்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கா அப்படிங்கிற அந்த அந்த டயலாக் வந்து போச்சு. அது இப்போ நீங்க அதை சொன்னது எனக்கு அந்த இது ஞாபகம் வருது. ஓகே. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஸ்பேஸ் வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 11:10 பிளான் பண்ணேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்டெண்டிங் ஃபார் another 5 minutes. நெக்ஸ்ட் வந்து இஸ்கரா. ஓகே, இல்லை நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலாக வேறு யாருக்காச்சும் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்லிடுங்க. ஸோ ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு முடிச்சிடலாம். இல்லை நீங்களே அப்படியே கன்க்ளூஷன் கூட கொடுத்துருங்க. ஓகே, நான் ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சி என்னதான் வந்து இது வந்து ஒரு சமூக பிரச்சனையாக இருந்தாலும், இதை வந்து ஓவர் நைட்ல சரி பண்ண முடியாது அப்படின்னு இருந்தாலும் சரி, விஜயோட மார்க்கெட்டிங்ல, விஜயோட அரசியல் யுக்திகள்ல நம்பர் 1 பாயிண்டே வந்து விமன் சேஃப்டி தான். 41 பேர் செத்தப்ப கூட ஒன்றும் ஆகாத கலங்காத மனுஷன் ரோட்ல போறப்ப டக்குன்னு ஒரு பொண்ணு கீழே விழுந்ததும் வேனை விட்டு இறங்கி வந்து அந்த பொண்ணை தூக்கி விட்டாரு. நம்ம அப்துல் கலாமுடைய அசிஸ்டன்ட் வந்து ஒரு பொண்ணை ஏதோ அபியூசிவா பேசினதும் அன்னைக்கு நைட்டே போய் ஐஜி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தன்னை வந்து ஒரு பெண்களுடைய குழந்தைகளுடைய காவலராக தன்னை காமிச்சுக்கிட்டார். ஸோ அந்த வகையில் ஏற்கனவே இருந்த அதே நம்பர்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் அன்னைக்கு வந்து அரசியலுக்காக இதை பயன்படுத்திக்கிட்ட விஜய் இன்னைக்கு வந்து அந்த கிரிட்டிசைஸ் எல்லாம் எடுத்துக்கணும், பப்ளிக் பிளேஸ்க்கு வரணும், வெளில வந்து அவங்களுக்காக நிற்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் உன்னை நம்பினாங்க. பழைய பீரியட்ல இருந்ததை விட இம்ப்ரூவ்மெண்ட் இங்கே வரும்னு உன்னை நம்பியிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். ஸோ விஜய் வந்து குறைஞ்சபட்சம் வாய்ஸ் அவுட்டாவது பண்ணணும். இல்லை இந்த மாதிரி இருக்கு, இந்த நடவடிக்கைகள் எடுக்க போறோம் அப்படின்னாவது பேசணும். வேங்கர், நீங்கள் என்ன ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிருங்க. ஸோ பெட்டர். நான் முடிச்சிடுறேன். ஒன்றும் இல்லை, அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்ம சொசைட்டல் ரிஃபார்மை தாண்டி தனி மனித ரிஃபார்ம் அப்படின்ட்டு நம்மளும் வந்து சில விஷயங்களை வந்து நமக்குள்ள வந்து இது பண்ணணும். சொசைட்டியுமே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சொசைட்டல் லாவும் வேணும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்சனலி நமக்கு உள்ள இருக்கிற சுற்றி இருக்கிற இதில் வந்து இதை வந்து இது பண்ணணும். இதுக்கு பேசிக்காக என்ன தேவை அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்கள் ரைட்ஸ் தெரியணும், நமக்கு நம்ம ரைட்ஸ் தெரியணும். நம்மளை இப்போ மைனர் அப்படின்னாலே வந்து நம்ம ஒரு கார்டியன் தான் வந்து அந்த மைனருக்கான ரைட்ஸையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ என்னோட பையனோட ரைட்ஸை நான் தான் பார்க்கணும். அவனுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் அவனோட கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அப்போல் பண்ண வேண்டியது நான் தான். இப்போ என் பையன் வந்து என்கிட்ட வந்து ஒரு இது சொல்கிறான், இந்த மாதிரி வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான்னா, அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு அந்த ரைட்ஸ் தெரியணும். ஸோ நம்மளுமே வந்து நிறைய எஜுகேட் ஆக வேண்டியது இருக்குது. நம்ம